தங்கச்சி டயானா மாமா டொயனா வரத காண்க. மவளே எப்பா அப்பங்க வந்திருக்கிறது எப்போ பொண்ணு எப்பா கண்ணு எப்பா ஐயே
பொட்டுக்காத என் மகன் அழகுனாலும் அழகு ஐஸ்வர்யா ராயா தோத்து போயிடணும் மகளே எப்பா உன்னை நல்லா தானே கட்டி கொடுத்தேன் ஏமா இப்படி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு வந்திருக்கிற நல்லவர் வல்லவர்னு சொல்லி அப்பா சரி எனக்குதான் இந்த மனுஷனுக்கு கட்டி கொடுத்தியே எப்போ என்னம்மா அப்பா ஓய் எப்பா அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லி ஆமா அவருக்கு கட்டி கொடுத்தா எப்பா சரி அவர் சாராயம் குடிக்க மாட்டாரு பீடி குடிக்க மாட்டாரு பிராந்தி குடிக்க மாட்டாருன்னு சொல்லி அப்பா நீ கட்டி கொடுத்த எப்பா உன்னை என்ன பண்றாரு வச்சு என்ன திரும்ப பண்றாரு என்ன பண்றாரு அவரு சாராயத்தை குடிக்கிறாரு அப்போ சரி என்னைய சோத்தாரான் காத்து வைத்து ஓடிக்கிறாரு அப்பா அப்படி பண்றாப்ல அவரு கல்லா குடிக்கிறாரு சரி என்னை கதவு செஞ்சுல வச்சு குத்துறாரு அப்பா அவங்க இப்படி அடிச்சாருன்னு சொல்றீங்க இப்படி குத்துனாருன்னு சொல்றீங்க உன்னை கடப்பார கம்பியால குத்துனாரா இல்ல கையால அடிச்சாரா இல்ல உன்னை எதுலமா அடிச்சாரு எப்போ ஓய் ஒரு கடப்பார கம்பியால ஒரு குத்துனா கூட ஒரு குத்து வாங்கிருப்பேன் அப்பா கடப்பாரில குத்தி இருந்தாலுமே குத்து வாங்கிருப்ப ஆமா சரி ஒரு மம்டி கம்பல அடிச்சிருந்தா கூட ஒரு அடி வாங்கிருப்பேன் அப்பா சரி எதுல அடிச்சாரு எப்போ ஓய் நல்லா கருவேலம் கட்டியாட்டம் எதுல அடிச்சாரு நல்லா கருவேலம் கட்டியாட்டம் கட்டியாட்டம் நல்லா கைச்சோடு வச்சுக்கிட்டு அப்பா கைச்சோடு வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்ல கரெக்டா ஒரே ஒரு ஜாயிண்டா இருக்கும் சரி அந்த கருவேலம் கட்ட அத வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல குத்து அம்மா இப்படி குத்துனாருன்னு சொன்னீங்க சரி அது எதுல குத்துனாரு காட்டு பாக்குறேன் அது உள்ளவா காட்டுறேன் என்னது ஒரு அப்போ ஒரு இதுல கேக்குற எதுல கேக்குற மவளே ஓய் இருந்துட்டாலும் இனிமேட்டு நீ அவரோட வாழ மாட்டியா ஓய் நான் இனிமே அது மட்டும் இல்லையாப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நீ என்னென்ன சீதனை எனக்கு போட்டு விட்ட என்னென்ன சீதனைமா பொட்டிக்கார என் மவளுக்கு நான் 7 வட்டி ஏத்தி விட்டேன் ஆட்டிடுவா ஏமா எருவாமா எப்ப எருவுலப்பா 7 வட்டி அண்டா குண்டா சீதனை பட்டு பாத்திரம் அது மட்டும் போடல இன்னும் 3 கிலோ போட்டு விட்டேன் அது மட்டும் இல்ல அவளை என்ன 7 எருமை ஓட்டி விட்டேன் ஏப்பா 7 எருமை ஓட்டி விட்டேன் ஆமா இதெல்லாம் ஓட்டி விட்டேன் என்னம்மா ஆச்சு அது மட்டும் இல்லடா காலையில 6 மணி ஆனா அந்த மனுஷன் தான் காலையில 6 மணி ஆனா இப்பதான் வரையா மாப்பிள்ள எங்க போன நீ காலையில 6 மணி ஆனா ஏரிக்கரை மேல போய் உட்காந்துக்கிட்டு ஏரிக்கரையில உட்காந்துக்கிட்டு 10 வகுது பச்சை அதனால அவர் சீட்டாட்டத்துல போயிட்டாரு அப்பா அதனால இப்ப மட்டும் அவரோட வாழ மாட்டேன்னு சொல்றேன் அது மட்டும் இல்லையப்பா அவர் சீட்டாட்டத்துல போய் நீ ஓட்டி விட்டிய 7 இடமா சீதனமா ஆமா அந்த 7 இடமே அந்த சீட்டாட்டத்துக்கு போய் ஓட்டு போட்டாரு அப்பா ஓட்டு போட்டாரு எப்படி 7 இடமே தாங்கிட்டா என்னவோ தெரியல ஓட்டு போட்டாரு சீட்டாட்டத்துக்கு போய் தோத்துட்டாரு ஆமா இன்னுமே அவரோட வாழ மாட்டேன்னு சொல்றேன் இனிமேல் நான் அவரோட வாழ மாட்டேன் சரி ஏதோ எனக்கு ஏத்த மாதிரி ஓ ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஸ்டைலுக்கு இல்லப்பா ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி என் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி என் கலருக்கு ஏத்த மாதிரி அழகுக்கு ஏத்த மாதிரி எப்போ ஓய் இதுல ஏதோ காலையில தான் வருவாங்க அப்ப இது செட் பண்ணி விடுறாப்பா ஓய் அதனால அவரோட வாழ மாட்டேன்னு சொல்றேன் நாட்டுக்கு ராணியம்மா வந்துக்கிறாங்க அம்மாட்ட சொல்லி பணம் வாங்கிக்கோமா சரி நீ அவரோட வாழ வேண்டாம் வாழ மாட்டேன் நம்ம நாட்டுக்கு ராணியம்மா வந்துக்கிறாங்க நான் அம்மாட்ட சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்றேன் சரிப்பா அதனால உள்ள போய் டிப் டாப்பா ரெடி பண்ணி வா சரிப்பா நான் அப்படியே போயிட்டு வரேன்ப்பா மாற்றம்
என்னம்மா இப்படி இருக்க என்ன பண்றது? அப்படி இருந்து விட்டலாம். வீட்டு வேலைக்காக அழகான ஒரு தோழி பெண் கேட்டேன். கூட்டி வந்திருக்கியா? கூட்டு வரமா? கூட்டு வர. என்னடா வாயிலத்து வெள்ள வருது? வேலைக்கு போனவன ஜாயின் பண்ணி வாமா போலாம். ராஜ்யமா வந்திருக்குது. நாம இப்படியெல்லாம் போனா அம்மா ஒத்துக்காது. அதனால தலைக்கில நல்லா ரெடி ஆகி மேக்கப்லாம் போட்டுக்கோ. ஆமா அடி அறிவட்ட முண்டை தலைமலுக்கு பாருங்க. டேய் 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 இங்க பாருங்க. ஓ தலைமலுக்கு பாருங்க. ஓய் தலைமலுக்கு பாருங்க. வா நான் பாரு. சீக்கிரம் நல்லா இருக்குது. ஆமா சரி. போலாம் வாயாச்சி. யாமல கூட்டற இருமா. யா அவசரம் உனக்கு. சாமான கலவ வச்சிருக்கீ. அம்மா எப்பா ராணே மட்டும் போணும். எத்தனை பேர் எங்க அம்மனுக்கு புருஷனா இருப்பீங்க? ஆமா ஆமா இப்ப ராணியா மட்டும் போகணும். ராணியா மட்டும் போகணும்னா நீ மட்டும் போ. நான் வந்தா நல்லா இருக்காது. ஏமா அப்படி இல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணி விடுறேன். ராணியா மட்டும் போகணும். நான் முன்னாடியே போறேன். சரி என் பின்னாடியே வா. நீ முன்னாடியே போ நான் பின்னாடியே வரேன். சரி போ. வா பட்டு பின்னாடி நடந்து வான்னு
சொன்னா என்ன உன்னை என்ன இப்படி சூத்த காட்டிட்டு நடந்து வருவாங்க? அறிவியல் உனக்கு அப்போட வர மாதிரி வர நீ அதெல்லாம் ஒண்ணு நடக்க தேவையில்ல. கூடிய வா, சரி நானும் ஜாயின் பண்ணி வா பார்க்கலாம். வீர தீரமா போகணும், போகக்கூடாது. அவன் வீர தீரமா போகணும். போய் பாரு பண்ணா என்னத்துல கேட்டேன் உன்னை பார்த்து அலக்கார புரி வயனை கேட்டேன். வீட்டு வேலைக்கு அழகான ஒரு தோழிப்பெண் கேட்டேன். தோழிப்பெண் கூட்டிட்டு வர சொன்னா சுடுகாட்டுல வெந்தது பாதி வேகாதது பாதி சத்த படத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ உனக்கே நியாயமா இருக்கு? அது அழிஞ்சு போனவன அத வெக்கம் கட்டவன என்னடா அப்படி பாக்குறான்? அது பொண்ணுதான் சுடுகாட்டுக்கிற பேய் இல்ல பிசாசு இல்ல. எப்படி போன என்னப்பா நீதான் வீர திரும்ப போக சொன்ன கண்டு ராணியம்மாவே பயப்படுது. அப்படியா? வீர திரும்ப போத்தேவல நீ சாதாரணமா எப்படி போறாம கேட்டு ஆனா பல்லு மட்டும் காட்டியாத. சரிதாப்பா. இதுதான் அந்த பொண்ணா? அவன் ஆளப்பாரு அவரைப்பாரு எப்படி வச்சுன்னு இருக்காளா? ஏய் ஏப்பிள்ளா ராபாயி பேர் எப்படிப்பா சொல்லுங்கப்பா. புதுசா பேர் போட்டு கூடுவா என்ன மாதிரி பாக்கலாம். ஏப்பிள்ளா பொண்ணாயி அப்படியே கூப்பிட்டாவது தேவடியா கூப்பிடு. அப்படியா? தேவடியா கூறு கேட்ட ஊரு கோயில் பூஜாட்டு போனவள யாரையும் இங்க பாரு அந்த மஞ்சள் போனவள பாரு நான் 10 பேட்டு போனாலும் சேர்த்தா நான் அந்த 10 பேட்டு போனாலும் சேர்த்தா 10 கட்டிக்கிட்டு பாத்ரூம் மேல புடவை போட்டு வச்சு இருந்துச்சு. அந்த புடவை எடுத்து கட்டிக்கிட்டு இந்த ஊர்ல வந்து இங்க இருக்கிற ஆம்பளை பசங்க கிட்ட எல்லாம் இவ புழுக்கிறா. பொழைச்சு போன பாக்குற நகை மாணிக்கத்த மாதிரி பூத்து போயிட பொம்பளை பாட்டு பாரு பின்னாடி கலர் கலரா என்னமா ஒரு பூவை வச்சுட்டு வந்திருக்கிய. சரி என்ன பூவு? இது என்ன பூன்னு கேக்குற? மல்லிய பூ வச்சு வச்சு பாடுதே
போட்டு ஏடியப்பா ஓய். செல்வன பார்த்தா யாரு இங்க பஞ்சு மிட்டாய் சீல கட்டி கட்டி வந்த லவக்கா போட்டி கஞ்சி கொண்டு போற மச்சாவா குஞ்ச கொஞ்சம் நீ தாரியா ஏய் ஓய் ஓடி போடு மரியாதை கெட்டு போயிடும் அப்படியா ஓடி இவள நான் பாண்டி ஓடி அப்படியே